பாருங்க ஒரு ஜன்னல் ஆடுது. யாராச்சும் கொஞ்சம் பேய்க்கு பயந்தவங்கலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜன்னல் ஆடுறதை பார்த்து உங்களுக்கும் பயமாக இருக்கும். அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு टेंट மாதிரி இருக்குங்க. பேய் இருக்கிற टेंटा ज़बरदस्त है एक्चुअली. लेकिन इधर गोस्ट का कुछ फीलिंग है. इधर आप इधर रहते हैं ना, डे टाइम रहते हैं, ऐसा कुछ है. जिन அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து ஆக்சுவலாக கோஸ்ட் இங்கே நிறையா வந்ததுனால வந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க வந்து வாழ விடலை. பயங்கரமான தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொந்தரவு தாங்காமல் எல்லா மக்களும் மாஸ் எக்ஸோடஸ், தே ஆர் ஜஸ்ட் லீவிங் த வில்லேஜ் பிஹைண்ட் அண்ட் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். மார்னிங் கைஸ், உங்களோட நூறுல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் அப்படியே கிளம்பிங்க, ஏர்லி மார்னிங் ஃபஜர் தொழுந்துட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள கோஸ்ட் வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆக்சுவலாக பேய் கிராமம், துபாயில் ஏதரா பேய் கிராமங்கிறீங்களா, அது இருக்குங்க, போய் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துபாய் ஒமான் ரோடு, ஒமான் ஹட்டா ரோடு. துபாயிலேருந்து ஒமான் போகிறதுக்கு உள்ள E44 ரோட் நம்பர் E44. இது நான் இருக்கிற இடம் இன்டர்நேஷ்னல் சிட்டி துபாயில். ஆல்ரெடி இந்த ரோட்டில் இருக்கிறதுனால ஜஸ்ட் வெளியில் வந்து ஒரே ரோட்டை பிடிக்க வேண்டியது. 57 கிலோமீட்டருக்கு இந்த கோஸ்ட் வில்லேஜ். இது இருக்கிற இடத்தோட பேர் வந்து அல் மதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 55-56 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக கோஸ்ட் வில்லேஜ் இது வந்து பியூர் டெசர்ட்டில் இருக்குது, இந்த மிடில் ஆஃப் டெசர்ட், இந்த மிடில் ஆஃப் நோவேர். ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளார போகணுங்க. சரியா, உள்ளார போய் பேய் வில்லேஜ் எதனால் அந்த பேர் பேய் வில்லேஜ்னு வந்துச்சு, பேய்கள் இருக்கா உள்ளார, என்னதான் விவகாரம் விஷயம், இது இந்த சப்ஜெக்ட் உள்ளாரன்னு சொல்லிட்டு டீட்டெயில் தான் நம்ம போய் பார்ப்போம். அந்த பேய் வில்லேஜுக்கு போயிடுவோம் இறங்கி. அதனால தான் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். மணி 6 ஓகேங்களா. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் இங்கே போயிடுவேன். போன பிறகு டீட்டெயில்டாக அக்குவேர் ஆணி வர விஷயத்த என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா, ரொம்ப அழகாக இருக்குங்க துபாய். நான் வந்து அபுதாபிலேருந்து ஒமானுக்கு போயிருக்கேன் டைரெக்டாக பை ரோடு. மஸ்கெட்டுக்கு டிரைவ் பண்ணியிருக்கேன். துபாய் ஹட்டா வரைக்கும் போயிருக்கேன், பட் வேறு ரூட் எடுத்து போயிருக்கேன். E44 போனதில்லை. ஹட்டா டேம் ஒமான் பார்டரில் இருக்கும். இது E44. இந்த கோஸ்ட் வில்லேஜுக்கு போகிறதுக்காக இந்த ரோடு எடுத்தேன். ரொம்ப அழகாக நீட்டாக க்யூட்டாக இருக்குங்க. 2 ட்ராக்கு தான், ஆனால் நீட்டாக இருக்குது. 120 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. தட் மீன்ஸ் ப்ளஸ் 20 கிலோமீட்டர் பஃபர் இங்கே இருக்குது. 140 கிலோமீட்டர் மேக்ஸிமம் போகலாம். அழகாக இருக்குது ரோடு. சரிங்களா, போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு கோஸ்ட் வில்லேஜ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ், கோஸ்ட் வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக அல் மதாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் நேராக E44 ஹத்தா ஒமான் ரோட்டில் வர்றப்போ ஒரு 50+ கிலோமீட்டர்ஸ் தாண்டி எக்ஸிட் நம்பர் 91 டுவர்ட்ஸ் E55 எடுத்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்தீங்கன்னா அல் மதாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு ஒரு ரைட் டிவியேட் ஆகும். அதில் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் வந்தீங்கன்னா டிவியேட் பண்ணி எக்ஸ்ட்ரீமுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு முடிஞ்சிருங்க. இந்த பாருங்கள், இது அஸ்பால்ட் ரோடு முடியுது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் நான் பேக் சைட் பாருங்களா, ஆஸ்பால்ட் ரோடு. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களா, இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி கார் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. இங்கே ஆஸ்பால்ட் ரோடு இதோட முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் வந்து டெசர்ட் தான். பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் காரை பக்கத்தில் பார்க் பண்ணிக்கணும். நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாதுங்க. இங்கே வர்றதா நீங்கள் ஓன் காரில் தான் வரணும் ஆக்சுவலாக. சரிங்களா, அதனால் இங்கே பார்க் பண்ணணும். இப்போ மேப்பில் நான் வச்சுட்டு அப்படியே உள்ளார ஒரு 10 மினிட்ஸ் நடக்கணும்னு போட்டிருந்தாங்க. அப்படியே போவோமே, புதுமையான இடம் கோஸ்ட் வில்லேஜுங்கிறாங்க. போய் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க கைஸ். பார்க்கை பண்ணிவிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேப் காட்டின டைரெக்ஷனை நோக்கி நான் அப்படியே போயிட்டுருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்துட்டேன், அந்த இடத்த பார்த்துட்டேன். ஐ தாட் ஐ வுட் கெட் ஸ்ட்ராண்டட். லொக்கேஷன் பண்ணியிருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக எக்ஸாக்டான லொக்கேஷன் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், தெரியுது பார்த்தீங்களா, இதுவாக தான் இருக்குன்னு தோணுது. அங்கே தான் மேப்பு முடியுது. இந்த மேப் வந்து நீங்கள் யூ ஷுட் நாட் பி ஃபாலோயிங் கூகுள் மேப்ஸ். யூ வில் கெட் ஸ்ட்ராண்டட் இஃப் யூ ஃபாலோ கூகுள் மேப்ஸ். யூ வில் கெட் லாஸ்ட். You know, it is an incorrect location from the Google Maps for the ghost village. I will drop the correct location வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, அதுலேருந்து தான் நானும் எடுத்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. Straight away you park the car, just walk for around 5 to 10 minutes, which is very close by, and you would be able to see, once you take let's say 200-300 meters walk, you would be able to see in your right side. உங்களுடைய வலது பக்கத்தில் இந்த கோஸ்ட் வில்லேஜ் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஐ எம் எக்ஸைட்டட் டு சீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியாலாம் எவ்வளவு ஒரு பேரனாக இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் அ டெசர்ட் ஏரியா. ஆக்சுவலாக வாங்க போய் என்ன இருக்குது, கோஸ்ட் வில்லேஜ் நமக்கு என்ன சொல்லுது, கோஸ்ட் இருக்கா, கோஸ்ட் இருந்தால் அதோட கொஞ்சம் பேசிட்டு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு வரலாமா, இல்லை கோஸ்ட் இல்லை சும்மா பேருக்கு மட்டும்தான் வந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபைனலி கோஸ்ட் வில்லேஜினுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சுங்க.
நான் நினச்ச மாதிரி ரொம்ப ஆஃப் ரோடெலாம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஜஸ்ட்டு ஈவன் வண்டியில் கூட வந்திருக்கலாம் போல இருக்குது 2x2ல. பட் கணிக்க முடியாது, மாட்டிச்சுன்னா பிரச்சனை. பாருங்கள், இதுதாங்க கோஸ்ட்ஃபுல்லி. ரைட்டிங் ஆன் த வால்ஸ் இஸ் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. அழகாக ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. அல் மதாம் ஏரியா முனிசிபாலிட்டி. பாருங்கள் இந்த ஏரியாலாம். திஸ் இஸ் கோஸ்ட் வில்லேஜுங்க. உள்ளார போய் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்போம் ஆக்சுவலாக. சரிங்களா? மார்னிங் கைஸ், ஃபைனலி கோஸ்ட் வில்லேஜ் வந்தாச்சுங்க. என்னோடய பேக் சைடில் பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதாங்க கோஸ்ட் வில்லேஜ். ஃபைனலாக ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக, ரொம்ப ஒரு இன்ட்ரீக்டாக, ரொம்ப க்யூரியஸாக தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு வந்தேங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு. ஆனால் நினச்ச மாதிரி வர்ற பாதை வந்து டிஃபிகல்ட்டாக இல்லவே இல்லை. அந்த எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனை நான் எந்த லிங்கை ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லொக்கேஷனுக்கு வாங்க. ஆஸ்பால்ட் ரோடு முடிகிறப்போ உள்ள பக்கத்தில் உள்ள பார்க்கிங்கில் உங்கள் காரை பார்க் பண்ணிக்கங்க, இல்லை வெஹிக்கிளை பார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் தூரம் நேராக நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்களே பார்க்கலாம். ஒரு சின்ன ஆர்ச் வச்சு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி உட்காந்து வச்சுருக்காங்க. நிறைய டூரிஸ்ட் வர்றதுனால நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, இந்த மிடில் ஆஃப் த டெசர்ட் நோவேரில் பயங்கரமான ஒரு அன்மோட்டாரபிள் வேல காரை போட்டுட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சஹாரா டெசர்ட் ஞாபகத்தில் நான் வந்தேங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி இங்கே பின்னால் செக்யூரிட்டி ஏதோ வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக செம சூப்பராக, அருமையாக, பார்க்குறதுக்கு ரம்மியமாக, காலை நேரத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக எல்லோரும் வரலாம். இஃப் யூ லிவ் இன் UAE, you should not miss this opportunity to visit here. This is such a nice place where you will be enjoying your loneliness and solitude with peace, but forget about ghost. ஏன் கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஏன் கோஸ்ட் வில்லேஜ்னு இங்கே பேர் வந்துச்சுன்னா, 1970களில் வந்து கவர்மெண்ட்டு இங்கே உள்ள ட்ரைபல் மக்களுக்காக, பழங்குடி மக்களுக்காக, ஒரு குரூப்பை சேர்ந்த பழங்குடி மக்களுக்காக ஒரு 20-30 வீடு உள்ள கம்யூனிட்டி, அதுதான் நீங்கள் பின்னால் பார்க்குறீங்க. இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் உள்ளார அழைச்சிட்டு போய் உங்களுக்கு காமிப்பேன். கட்டி கொடுத்துச்சு வீடு, சூப்பரான நல்ல வீடு, பக்கத்தில் பள்ளிவாசல், ஒரு கம்யூனிட்டி செட்டப் சூப்பராக இருந்துச்சு. 70களில் பழங்குடி மக்கள் வந்து இங்கே குடியேறினாங்க, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 90களில் என்ன ஆச்சுன்னு தெரியல, இங்கே உள்ள அனைத்து மக்களும் திடீர்னு இங்கேருந்து கிளம்பி வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஒரு காரணம் என்னென்னா, இங்கே இது டெசர்ட்டு, ஃபுல்லியும் டெசர்ட்டு, காற்று வேகமாக அடிக்குங்க. ஆக்சுவலாக நல்ல சுல்லுன்னு சம்மரில் வந்து மண் அள்ளி கொட்டும். அதனால் ஹார்ஷ் அண்ட் இன்க்ளமெண்ட் வெதர், அதுதான் ரீசன் அப்படிங்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து, ஆக்சுவலாக கோஸ்ட் இங்கே நிறையா வந்ததுனால வந்து இங்கே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க வந்து வாழ விடலை, பயங்கரமான தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த தொந்தரவு தாங்காமல் எல்லா மக்களும் மாஸ் எக்ஸோடஸ், தே ஆர் ஜஸ்ட் லீவிங் த வில்லேஜ் பிஹைண்ட் அண்ட் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி ஒரு தியரியும் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வி ஆர் நாட் ஷூர் எந்த காரணத்தினால அவங்க வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்க்ளமெண்ட் வெதரா இல்லை சூப்பர் நேச்சுரல் பவரா, கோஸ்டான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் இல்லை, இங்கே ஆல்ரெடி இங்கே உள்ள காவலர் இருக்கிறார், சகோதரர். ஆக்சுவலாக அவர்கிட்டையும் பேசுவோம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக உள்ளார போய் பார்ப்போம். ஆக்சுவலாக சரிங்களா கைஸ், வாங்க போவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. காவலாளி பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி சகோதரர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி இங்கே யாரோ வந்தவங்க ஒருத்தர் பக்கத்தில் ஏதோ தூங்கிட்டு இருக்காங்களாம். வந்து இந்த ஒரு யாரோ வெள்ளைக்காரங்களா யாரோ சொல்கிறாங்க, யூரோப்பியன்ஸு. அதனால் உள்ளார போய் கோஸ்ட்னு நினச்சிட்டு பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறாரு. ஏன்னா யாரெல்லாம் நினச்சிட்டு வந்தோம், உள்ளார வேறு என்னமோ பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க, கோஸ்ட்டு தான் நம்ம நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால் எச்சரிக்கிறாரு. வாங்க போவோம். வந்தவொடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாகிஸ்தான் சகோதரர் தான் ஆக்சுவலாக காவலர். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டைப்பாக இருக்குது. ஹீஸ் அ குட் காய் ஆக்சுவலி. சி பேக் சைட்லாம் பாருங்கள். நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு யூடியூப் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். பேக் சைடு காமிக்கிறாருங்க. குட், லாட் ஆஃப் ட்ரீஸ், நிறையா மரங்கள் இருக்குங்க. சூப்பராக நிறைய மரங்கள் இருக்குது பாருங்கள். ஏரியா ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க, அமைதியாக இருக்குது. இப்போ யாருமே இல்லை, இனிமேல் தான் வருவாங்களா இல்லை இது வந்து மக்களுடைய வரத்து இன்றைக்கி கம்மியாக இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பார்ப்போம். மக்கள் வந்து கொஞ்சம் பேவுடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பக்கத்தில் இங்கே பில்டிங்ஸும் இருக்குங்க. நான் நினச்ச மாதிரி பக்கா டெசர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, நான் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக நினச்சேன். ஆக்சுவலாக இட்ஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு செவரு இருந்திருக்கு, அது உடஞ்சி கீழே விழுந்துருக்குங்க. ஆக்சுவலாக சரிங்களா, அந்த சைடு கேட் அந்த சைடு இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ அண்ட் சி. மரங்கள்லாம் அழகாக இருக்குங்க. ஆக்சுவலாக
சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா நான் 20 வருஷமாக இருக்கேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், வந்ததில்லை. ஏன்னா மெனக்கெட்டு வந்து பார்க் பண்ணிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு சில பேர் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஜஸ்ட்டு சும்மா தானே இருக்குது, கட்டணம் தானேன்னு. நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி இடத்த ரசிக்கிற ஆளாக இருந்தால் என்னோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எதனால் இப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங், ஒரு அட்வென்ச்சரஸ் குவென்ச் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ வவுச் தட் ஆக்சுவலி. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக யூ வில் நாட் ரெக்ரெட். உள்ளார போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக வாங்க, ஒன் பை ஒன்னாக நம்ம. சின்ன கட்டடம் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலையே. மணல் இங்கேயும் இருக்குது. கட்டடங்கள்லாம் பாருங்கள், ஹெல்ப் பண்ணு யாரோ எழுதி வச்சுருக்காங்க. ஏதோ தண்ணி ஊற்றிருக்கு ஏரியாலாம் பாருங்கள். பரவாயில்ல, ஒரு செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுவே வந்து ஒரு இதாக இருக்குது ஆக்சுவலாக. அங்கே வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. வாங்க அப்படியே போவோம். ஃபர்தராக உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். வாங்க. உயரமாக இருக்குது, பார்த்து கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. சரியா, இந்த சைடு வாங்க. லெட்ஸ் கோ வித் திஸ் சைடு. ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ், இந்த மாதிரி ஆல்ரெடி இங்கே உள்ள மக்களுக்கு நல்லா அரசாங்கம் இந்த நல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க டோட்டல் பாப்புலேஷனே வந்து காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க. சரியா, வாங்க. இது பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக மணல் குவிஞ்சு கிடக்கு பாருங்கள். அதாவது வெள்ளம், பிரளயம், சுனாமிலாம் வந்து தண்ணி வீட்டுக்குள்ளார பூரம்ல, அந்த மாதிரி தண்ணி வந்து இங்கே மண் வந்து இந்த இடத்தோட டெசர்ட்டோட நேச்சர் இது. ஓகேங்களா, இங்கே வந்து எப்படி உள்ளார மண் பூந்து உள்ளார வீடு ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணியிருக்கு பாருங்கள். மக்கள் மேபி அந்த டெசர்ட்டினுடைய இன்க்ளமெண்ட் வெதர், அதாவது வானிலை, டெசர்ட்டினுடைய அந்த இயற்கை சீற்றம், அதன் காரணமாக கூட வந்து அவங்களால வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமா இது இருந்தனால கூட அவங்க போயிருந்துருக்கலாம். சூப்பர் நேச்சுரலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் நம்ம மனிதர்கள் எப்போவுமே சூப்பர் நேச்சுரல் விஷயத்தை நம்ம விரும்புவோம். சரியா, அதனால் சூப்பர் நேச்சுரல் விஷயத்தோட அசோசியேட் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப விரும்புவோம் ஆக்சுவலாக. அவங்க மேலே ஏறுறேன் பாருங்க, மணலில் ஏறிட்டுருக்கேன். ஒரு பேக் எடுத்துக்கிட்டேங்க. தண்ணி இல்லாமல் வந்துடாதீங்க. யூ ஹவ் டு டேக் வாட்டர், பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் ஆக்சுவலியா. நான் இப்போ காலையில் வந்திருக்கேன், ஒன்றும் வெதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஈவினிங்கு இல்லை மதியம் எல்லாம் இப்போ ஹாட் பீக் டெம்பரேச்சரில் வந்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வந்துடாதீங்க. நிறைய பேர் இங்கே வந்தவங்க குறிப்பிட்ட இன்புட்டு தண்ணி இல்லாமல் வந்தால் யூ வில் ரெக்ரெட். ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் வந்துடாதீங்க. பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு. மொட்டை மாடிக்கு நேராக மணல் இங்கே இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே, மொட்டை மாடிக்கு நேராக மணல் வந்து குவிஞ்சு அந்த சாண்டியூன்ஸ் மாதிரி குவிஞ்சு மொட்டை மாடிக்கு நிகராக வந்துருச்சுங்க ஆக்சுவலாக. சரியா, வாங்க அங்கே போய் வந்து உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். கைஸ் பாருங்கள் இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இதனுடைய டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயத்தோட, ஏதோ ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் தான் கவர்மெண்ட் அவங்களுக்காக கட்டி கொடுத்த இந்த வீட்டை, ஃப்ரீயான வீட்டை விட்டு போயிருக்காங்க. யாராவது கவர்மெண்ட் வந்து மக்களுடைய நலனுக்காக ஃப்ரீயாக வீடை கட்டி கொடுத்து அந்த அம்யூனிட்டிஸை என்ஜாய் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கணுன்னா யாரும் அதை விட்டுட்டு ஓடிட மாட்டாங்க ஆக்சுவலாக. அப்படி அதை விட்டுட்டு போகிறாங்கன்னா ஏதோ மிகப்பெரிய காரணம் இருக்கும். அதுவும் இன்னொரு adding fuel to the fire, giving more importance and significance to what had happened. Enna, not one people went, the whole people just vacated. There was a mass exodus, mass leaving of people from one place to other, which could have happened only due to a significant reason. Of course, inclement weather. இப்போ இங்கே பேவுடாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக, டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்காக நல்லா பேவுடாக வச்சுருக்காங்க. பட் வந்து அந்த கட்டத்தில் இந்த மாதிரி வீடுகள், இந்த மாதிரி இடங்கள்லாம் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் வந்து மக்களுக்கு வந்து அந்த கட்டத்தில் ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் லைக் டெசர்ட் ஸ்டார்ம், சாண்ட் ஸ்டார்ம் வந்து இங்கே மணல் அடித்து இங்கே உள்ள நிறைய டெசர்ட்டில் ஸ்னேக்ஸு, அந்த நிறைய பூச்சிலாம் நிறையா இருக்கும், அந்த உயிரினங்கள்லாம், ரெப்டைல்ஸ், ஸ்னேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்கோர்பியன்ஸு, தேல், இந்த மாதிரி நிறைய விஷ ஜந்துக்கள். மேபி என்ன நடந்துச்சோ அதனால் அவங்க போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் கோஸ்ட் இருந்திருக்கோங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க். அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே விட்னஸ் பண்ணல, யாரும் ரெக்கார்டும் பண்ணலை, எந்த ப்ரூஃபும் இல்லை. அதனால் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இது இருக்குது இது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட்
நம்ம ஒரு கான்செப்சுவல் ஹைப்போதிசிஸ் இது நடந்திருக்கலாம், இது நடந்திருக்கக்கூடும். இருக்கிற சுச்சுவேஷன்லாம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இருங்க, நான் இந்த சைடும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடைய ஜியோகிராஃபி, டொப்போகிராஃபி, இந்த டெரஸ்ட்ரியல் ஏரியா இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நிறைய மரங்கள் இருக்குது. இப்போது மேபி இங்கே டூரிஸ்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸாக கவர்மெண்ட் இதை அறிவித்ததுனால நிறைய மரங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை அப்போலேருந்து இது இப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அப்போது ரொம்ப பேரனாக இருந்திருக்கக்கூடும். மேபி மக்களோட கம்யூனிட்டி ஏரியா இருக்குன்னா அப்போவும் கூட மரங்கள் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது 1970s கட்டி கொடுத்து 90s வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல, அப்போ கூட நல்லா இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக. இருந்தாலும் அது என்ன காரணத்தினாலும் மக்கள் போயிட்டாங்க. இப்போ வந்து ஹிஸ்ட்ரி, பிளேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆகிடுச்சு, கைண்ட் ஆஃப் மான்யூமெண்ட். ஓகேங்களா, மக்களுக்கு வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் டூரிஸ்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. பட் இடம் ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குங்க. கவர்மெண்ட்டும் ரொம்ப நல்ல விஷயம் ட்ரைபல் மக்களுக்கு பண்ணியிருக்காங்க. பட் என்ன காரணத்தினாலும் மக்கள் போயிட்டாங்க. எனிவே சாரி ஃபார் தட். ஆனால் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க உள்ளார போய் ஃபர்தராக மற்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க, இந்த மணல் வழியாக அப்படியே போய் ஏறின மாதிரியே இறங்குவோம். பாருங்கள், மொட்டை மாடியிலேருந்து பாருங்கள், இதுதான் மொட்டை மாடி, ஆல்ரெடி காமிச்ச மாதிரி. இங்கேருந்து மணல் தான் நமக்கு படி. ஏன்னா மணலினுடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட வந்து மொட்டை மாடியினுடைய உயரமாக வந்துருச்சுங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி அந்த மாதிரி போட்டு வந்துருங்க ஆக்சுவலாக. இங்கே செப்பல்லாம் போட்டு வந்தால் உங்களுக்கு உள்ளார வாங்கும். அதனால தான் நானுமே கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி போட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக. அதுலேயே மண் பூருது, போயிட்டு க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், இந்த சைடு வாங்க. இந்த கட்டடத்தில் இது உள்ளார எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அந்த சைடு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே பாருங்கள், மாடிப்படி மாதிரி மணல் தான் மாடிப்படி இங்கே எல்லாமேங்க. ஓகே, மணல் வழியாகவே நீங்கள் போய்க்கலாம். அந்த அளவுக்கு மணல் வந்து குவிஞ்சு கிடக்கு ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், சந்து மாதிரி இருக்குது. உள்ளார போமா, இங்கே பாருங்கள், இங்கேருந்தே தெரியுது விண்டோ மாதிரி இருக்குது. ஓகே, எப், ஆல்ரைட், லெட்ஸ் கோ அண்ட் see. ஓ, இங்கே வந்துருச்சிங்களா? அது இந்த சந்து தான் இங்கே வருதா? சரி சரி, வாங்க இல்லாட்டி இந்த சைடு இப்படியே போய் இதுக்கு உள்ளார போகிறதுக்கு ப்ராப்பராக பாருங்க, மணல் தான் குவிஞ்சு கிடக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இங்கே பார்த்தாலும் மணல் தான் இருக்குது. நிறைய பேர் என்னமோ எழுதியிருக்காங்க. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க பேர் இங்கே கோஸ்ட் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் போல இருக்குது. சிரு, தன்யா, ரவீன். ஓ மை காட், இட்ஸ் childish guys. டோன்ட் லிட்டர். வென் யூ கம் அண்ட் see these places, வந்தால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ இன்டாக்டாக இருக்கோ அந்த மாதிரி வந்து காலத்துக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து எழுதுகிற வேலை, குழந்தைத்தனமான எழுதுகிற வேலைகள்லாம் பண்ண வேணாம். உங்கள் பேர் இருக்கணும், நீங்கள் இங்கே வந்தது ப்ரூஃப் வேணும்னா வீடியோ எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்துங்கன்னா கிறுக்காதுங்க சவுத்துலலாம். ஆக்சுவலாக சின்ன பிள்ளைத்தனமாக வர்றவங்கலாம் வளர்ந்தவங்க தான் வருவீங்க, எழுதினவங்கலாம் வளர்ந்தவங்க தான். டேக் கேர் guys. ஆக்சுவலியா வெரி பேசிக் திங், வாட்ச் அவுட். ஓகே, எப், வாங்க இந்த சைடு போமா. ஓகே, இந்த சைடு வாங்க. இந்த மரம் ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நீட்டாக இருக்குது. இங்கே வாசல் பக்கமே சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே அதர் சைடுக்கும் போவோம் வாங்க. இந்த சைடு வாங்க. இங்கே இன்னொரு சின்ன கட்டடம் இருக்குது. கட்டடம் இல்லை, ஒன்று ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். சரிங்களா, இந்த பாருங்கள், இந்த ஏரியாலாம் இதெல்லாம் கோஸ்ட் வில்லேஜினுடைய வீடுகள். யா, hey guys, who is inside? Is there any ghost? Hello. நம்ம பேசுறது நமக்கே எக்கோ ஆகுதுங்க ஆக்சுவலாக. பாருங்கள், அதாவது இது ஒரு சின்ன ரூமு. இந்த ரூமுடைய இதுக்கு ஃபுல்லாக வந்து மணல் குவிச்சு கிடக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓ மை காட், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நான் இந்த சைடு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரூமு வாசல் எப்படி இருக்குது. இந்த பேக் சைடு இது. இதனுடைய உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட சீலிங் இருக்குது இல்லைங்களா, சீலிங் வரைக்கும் மணல் போயிருக்குங்க. உள்பக்கம் போனால் நிறைய பேர் போயிருக்காங்க. பூனையோட வழித்தடங்களா என்னன்னு தெரியல, சின்ன சின்ன பாதங்கள் இருக்குது. பூச்சிகளும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இங்கே வந்து போயிட்டுருக்காங்க. பட் எல்லாருமே வந்து உள்ளார போவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கைஸ், தெர் இஸ் அனதர் பிளேஸுங்க, இன்னொரு பிளேஸு. இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி மண்ணு தாங்க இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மண்ணு மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ஆமாம், சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் நல்லா பாருங்கள். இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஏன், there is some painting to denote, to represent something actually, a beautiful painting. Not sure when it was done. அதாவது அவங்க இருந்தப்போவே இது பண்ணாங்களா
அவங்க போன பிறகு இந்த இடத்த அழகுப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சா அது என்னன்னு தெரியலைங்க எனக்கு. வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போய் இந்த இடத்த ரசிப்போம். சரிங்களா? வாங்க அப்படியே பார்ப்போமா? லெட்ஸ் கோ. இங்கே இன்னொரு இடம் இருக்குங்க. அதாவது பாருங்க, இது மேலே ஏறுவோமா? மேலே ஏறி அதர் சைடுக்கு போய் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நிறைய பேர் கோக் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் லிட்டர் ஆக்கியிருக்காங்க. ப்ளீஸ் யார் வந்தாலும் ப்ளீஸ் பி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, டோன்ட் லிட்டர் த பிளேஸ். வாட்டர் பாட்டில் தண்ணி ஏதாச்சும் எடுத்து வந்தீங்கன்னா அது உங்கள் பேக்லேயே வச்சுக்கிட்டு எங்கே டஸ்ட்பின் இருக்கோ அங்கே போடுங்க தயவு செஞ்சு. ப்ளீஸ் டோன்ட் லிட்டர் த பிளேஸ். சரிங்களா? ஏரியாவுடைய அழகை குலைக்க வேணாம். கஷ்டப்பட்டு இந்த இடம்லாம் பார்க்க வர்றாங்க எல்லாருமே. நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே சுத்தத்தோடு நீங்கள் விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க வந்தீங்கன்னா உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க மற்றவங்க பார்க்க வருவாங்க. உங்களால் அந்த இடத்த ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. இது மாரல் ரெஸ்பான்ஸ், தார்மீக கடமை எல்லாருக்கும். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ். ஹூஎவர் சீயிங் திஸ், தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கோங்க. குப்பையாக்கான இடத்த கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பேக்லேயே வச்சுட்டு அதுக்குள்ளே கார்பேஜ் பாக்ஸில் போடுங்க. அதேமாதிரி சவுத்தில் கிறுக்காதீங்க. ஏன்னா ஐ காட் ஃபெட் அப். இதை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்தோடனே ஹாப்பி ஃபீலிங் போயிடுச்சு. பார்த்தீங்களா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குல்லங்க? வாவ், செமங்க செம. அதாவது என்னுடைய ஆப்போசிட்டில் சூரியன் இருக்குது. நான் கண்ணில் கிளாஸ் போட்டுக்கிறதுனால என்னால் கண்ணை சுளிக்காமல் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக கண்ணில் அதாவது சன்கிளாஸ் இல்லாமல் வராதிங்க. மிக முக்கியமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டிய விஷயங்கள் சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வரணும், தண்ணி லிக்விட் ஐட்டம்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சார்ஜர், நீங்கள் வெஹிக்கிளில் வந்தால் வெஹிக்கிள் சார்ஜர் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி சார்ஜிங் அது இங்கேருந்து மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன். சரிங்களா? அதர் சைடை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பள்ளிவாசல் இருக்குங்க. பள்ளிவாசல் இங்கே அந்த அங்கேயும் போய் பார்க்கணும். எங்கே இந்த கோஸ்ட் வில்லேஜ் சம்மந்தமாக எந்த வீடியோ வந்தாலும் பள்ளிவாசலை காமிப்பாங்க. அந்த பள்ளிவாசல்லையும் போவோம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பாருங்கள். செமையாக இருக்குல்லங்க? வாவ், செமையாக இருக்குங்க. ஐ நெவர் ரிக்ரெட் தட் ஐ கேம் ஹியர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க. ஈவன் ஃபேமிலிஸ் கூட வரலாம். நான் தனியாக தான் வந்தேன். யார் ஃபேமிலிஸ் இருக்குது தாராளமாக வரலாம். ஆனால் காலையில் ஏர்லி மார்னிங் இல்லை லேட் இந்த ஈவினிங் வாங்க. சம்மரில் வின்டரில் எனி டைம் வரலாங்க. நான் லொக்கேஷன் கொடுக்குறேன், அந்த லொக்கேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி டு ரீச். சரியா? பாருங்க, இங்கே பாருங்கள், இவ்வளோ மணல் பாதையில் தான் ஏறி வந்தேன் நான். செமையாக இருக்குங்க, பியூட்டிஃபுல். அது அதர் சைடில் பாருங்கள், அல் மதாம். இது அல் மதாம் டவுன். ஆக்சுவலாக அந்த அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டவுன்ஷிப்புக்கான கட்டடங்கள்லாம் தெரியுது பாருங்கள். பக்கத்துலேயே டவுன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ யூ வில் நாட் ஃபீல் வெரி டெசோலேட் அண்ட் இன்டீரியர் டெசர்ட். யூ ஆர் ஸ்டில் பார்ட் ஆஃப் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா யூ வில் ஸ்டில் ஃபீல் தட் யூ ஆர் வித்தின் த town limit or the active part. I mean where the human inhabitation is still there. Adanaala don't get afraid that you will get lost. Just follow the right direction. That's very important. Don't follow the Google Maps direction. Follow the location link that I'm going to give in the description, guys. Okay? இங்கே இன்னொரு பிளேஸ் இருக்குங்க. வாங்க இந்த பிளேஸையும் போய் நான் சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் 2-3 இதே மாதிரி பிளேஸு. அதுக்கப்புறம் பள்ளிவாசல். அதை பார்த்துட்டோன்னா அந்த ஏரியாவுடைய ஓவரால் இது முடிஞ்சிடும் ஆக்சுவலாக. சரிங்களா? எஸ், வாங்க இந்த ஏரியாவிலையும் பாருங்கள் சாண்ட் டியூன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட். பேய் வீடு. உள்ளார வாங்க, பேய் இருக்கான்னு பார்ப்போம். ஹே காய்ஸ், ஹூ இஸ் இன்சைட்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வாங்க கேமராவை ஃப்ளிப் பண்ணுறேன், சாரி. உள்ளார இருக்குங்க, ஒன் ஆஃப் த வீட்டு உள்ளார. வீட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீழே ஒரே மணல். கிட்டத்தட்ட அந்த மணல் வீடு. ஓ மை காட். இங்கே வந்தாலும் நம்ம இங்கே பாருங்கள், தமிழண்டா கார்த்திக் மஷேம்டு that one of my guys, of my province in India, wrote this. Tamil Nadu, most of the Tamil guys, very unfortunate that they don't have the sense. Anyway, no problem. வாங்க இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் see. சரிங்களா? இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகேங்களா? எங்கே பார்த்தாலும் இந்த அழகாக மரம் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்தோட ஆம்பியன்ஸை கூட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இது பேரனாக டெசர்ட் மாதிரி ரொம்ப ஏரிடாக இல்லாமல்
lot of trees. That makes its life. It looks good. Now whenever we see, அதாவது க்ரீனை பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இல்லைங்களா? We feel good. It makes us feel good, you know. மரம் நிறைய நம்ம நடணுங்க. We have to plant a lot of trees. ஏன்னா மரங்கள் இருக்கிறதுனால தான் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வாழ்க்கை குளோபல் வார்மிங்கில் இருக்கிற குளோபல் வார்மிங்கில் நமக்கு போயிட்டு மரம் இல்லைன்னா போய் சேர வேண்டியதான். ஆக்சுவலாக இருக்கிற மரத்தையும் அழிக்காமல் நிறைய மரங்களை நடுவோம், இருக்கிற மரங்களை நல்லா செழிப்பாக வளர விடுவோம். நம்ம வாழ விடுறது வளர விடுறது இந்த மரங்கள் தான், இயற்கை தான். சரியா? வாங்க, இது அதர் இன்னொரு கட்டடம் இருக்குது. இது பாருங்கள், இது பாருங்கள், இது என்ன ஒரு ரொம்ப ஷேப்பாக இருக்குங்க இந்த சாண்ட் டியூன்ஸு. ஏன் அப்படியே மேலே ஏறுறேன். இட் டேக்ஸ் மீ டு இங்கே உள்ளார போனீங்கன்னா அதேமாதிரி வீடு உள்ளார மண் இருக்குது. எங்கள் உள்ளார போய் வேணா பார்ப்போமே. சி இந்த மண் இந்த மாதிரி இருக்குது. இந்த மண் வழியா இந்தம்மா இருங்க கொஞ்சம் அதை என்னுடைய அந்த ட்ரைபோர்டினுடைய ஸ்டிக்கினுடைய கொஞ்சம் லெங்க்த்து அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். இங்கே பாருங்கள், மொட்டை மாடியை நான் பிடிச்சி நிற்கிறேன். ஆக்சுவலாக சரியா, யாருமே இல்லைங்க. செக்யூரிட்டி இப்போ சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னொரு ஆள் உள்ளார எங்கேயோ இருக்கார். நம்ம இந்த படத்தில் சந்திரமுகி படத்தில் வடிவேலு கோவாலு உள்ளார போவான்ல, போய் அரண்மனை உள்ளார பெயிண்டர் கோவால் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த உள்ளார ஒரு கோவால் இருக்கார். ஆனால் வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. கள்ளிவள்ளி, கள்ளிவள்ளினா அரபியில் டோன்ட் கேர். ஓகே பாருங்க, பேய் நகரம். பேய் நகரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுடைய இன்புட்டெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லா சன்னு பயங்கரமாக அடிக்குதுங்க. இந்த பாருங்க, கொஞ்சம் லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு, டஸ்ட்டு வருது. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்துட்டு கையில் மாஸ்க் எடுத்துகிட்டு வராமல் வந்துடாதீங்க. டஸ்ட் அலர்ஜி உள்ளவங்க. எனக்கு டஸ்ட் அலர்ஜி இல்லை. யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்துமாட்டிக் ட்ரபிள், ஸ்னோஃபீலியா இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கும், மேக் ஷூர் யூ கேரி யுவர் மாஸ்க். தட் வில் ஹெல்ப் யூ. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு அலர்ஜிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாங்க, அது அதர் சைடு ஃப்ளிப் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நார்மலாக பார்க்கு, ஜூ, ஓகேங்களா, கார்னிஷு, வாக்வே, பொஷியான பில்டிங்ஸு, ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் கோஸ்ட் வில்லேஜ் வந்ததுக்கு வந்து ரியலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வாங்க அப்படியே மேலே ஏறுவோம். இந்த மொட்டை மாடி இருக்குல்ல, அது மேலே ஏறுறேன் நான். 1 செக் கீழே விழுந்துடக்கூடாது, நான் பிடிச்சிக்கிறேன். ரைட், இதை வந்து நான் மெனக்கிட்டு மேலே ஏறணும் போல இருக்குது. ஏறிடுவோமா? இல்லை அந்த சைடு போனால் அது மட்டத்துக்கே வந்துடுது, அது தெரியல எனக்கு. சரி, மட்டத்துக்கே வந்துட்டா நம்ம காய்ஸ் செமங்க. இது மேலே ஏறுவோமா? இருங்க, ஒன்றுத்தையும் விடக்கூடாது. இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மேலே ஏறிட்டாங்க. ஐயா, இந்த கேமராவை ஃப்ளிப் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பாருங்க, மொட்டை மாடியில் நிற்கிறேங்க. ஆக்சுவலாக பேய் நகரத்தினுடைய மொட்டை மாடி. இந்த எனக்கு பின்னால் நிறையா மொட்டை மாடி இருக்குது பாருங்கள். செம நல்ல வியூங்க இது. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக பேரன் லேண்டுங்க, ஒன்றுமே இல்லை, டெசர்ட் ஏரியா. ஆனால் மணல் இல்லை. இங்கே மணல் வந்திருக்கு. மணல் வந்து காலப்போக்கில் இங்கே இதனுடைய தன்மை மாறிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அப்போ வந்து ரொம்ப டெசர்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சரிங்களா, செமையாக இருக்குங்க ஏரியா. அந்தளவுக்கு டெம்பரேச்சரில். அதனால ஏர்லி மார்னிங் நான் சூஸ் பண்ணேன். தொழுதுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லிக்விட்ஸும் எடுத்துகிட்டு வந்தேன். தண்ணி நடுவில் குடிச்சிக்க வேண்டியதான். இன்னும் தாங்கலாம் அந்தளவுக்கு வரலை. ஓகேங்களா, வெஹிக்கிள்லாம் ரொம்ப தூரத்துலாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால நான் சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, வாங்க உள் பக்கம் அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க அப்படியே பள்ளிவாசலுக்கு போவாங்க. நல்லா இந்த டெரேஸில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. சிரமம்லாம் கிடையாது, இது இப்படி ஏறி கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஏறணும். கையில் ட்ரைபாட் இருந்ததுனால முயற்சி பண்ணி அப்படியே ஏறிட்டேன். மரங்கள்லாம் அழகாக இருக்குது. வாங்க அப்படியே பேசிக்கிட்டே அந்த பள்ளிவாசலுக்கு போவோம். பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜஸ்ட் வி வுட் பி பேக். கைஸ், ஜஸ்ட் இப்போ தான் வந்தேன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஒரு ஜன்னல் ஆடுது. யாராச்சும் கொஞ்சம் பேய்க்கு பயந்தவங்கலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜன்னல் ஆடுறதை பார்த்து உங்களுக்கும் பயமாக இருக்கும். அப்படிலாம் பயப்படாதீங்க. காற்றடிக்குது, அதனால் ஜன்னல் ஆடுது. ஓகேங்களா, வாங்க இந்த சைடு பள்ளிவாசல் பாருங்கள். இந்த சைடு பள்ளிவாசல் இருக்குது. அங்கே போய் ஃபர்தராக என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஏரியா அழகாக இருக்குங்க. உள்ளார போய் பார்ப்போம். ஆள் இருக்குன்னாரு. மேபி கோவால் இங்கே இருக்காரா?
பாருங்க ஏன் யாருமே இல்லை. ஆடுற கதவு வந்து அது மட்டும் காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கு, அதை ஆடிட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான், அதாவது நம்ம பார்வை தான் வந்து ஒரு இடத்துல பேய் இருக்குது இல்லைங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து உணர்த்துது. இது பேய் இருக்குன்னு நினைக்கிறவங்க இது பாருங்கள், வேறு எதுவுமே ஆடல, இது மட்டும் ஆடுது, பேய் தான். சந்திரமுகி படத்தில் கோவால் சொல்லுவார்ல, சேர் ஆடுறதை பார்த்துட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த இடத்துல காற்றடிக்கிறதுனா ஆடுது, மற்றது ஆடலை, பேயின்லாம் பயந்துடாதுங்க. சரியா? ஓகே கைஸ், வாங்க அந்த பள்ளிவாசலுக்கு போமா. சரியா? பார்த்தீங்களா பேக் சைடில் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. வாங்க அப்படியே போவோம். இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஜஸ்ட் டு சம்மரைஸ் த ஹோல் விசிட் வந்து ஐ ஃபீல் வெரி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஃபுல்ஃபில்ட் பை ஹேவிங் திஸ் விசிட். இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட் அட் ஆல். ஐ தாட், அதாவது எனக்கு வந்து இந்த விசிட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை விட ரொம்ப இலகுவாகவே இருந்துச்சுங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, நிறைய பிளான் பண்ணிவிட்டு, நிறைய இன்ஃபர்மேஷனை திரட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சிரமமும் இருக்காது. எப்போவுமே எந்த ஒரு விஷயமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து தயாரிப்பு, ப்ரிப்பரேஷன் ரொம்ப அவசியம். ப்ரிப்பரேஷனோட நிறைய அந்த வரலாற்று தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ட்ரிப்பு வந்து ரொம்ப ரிவார்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? பள்ளிவாசல் வந்துருச்சிங்க, மஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். அருமை. பள்ளிவாசலை பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த பள்ளிவாசல் வந்து யூஸில் இல்லை, ஆனால் ரம்மியமாக நிற்கிதுங்க, கம்பீரமாக, வேறு லெவல். இங்கே ஒரு இந்த ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பார்ப்டு ஒயர், லைக் கம்பி, முள் கம்பி வேலி. உள்ளுக்குள்ளார நிறைய தாவரங்கள் வந்திருக்கு. நம்ம ஊரில் இந்த இந்த கருவேல மரம்லாம் இருக்குமே, அந்த மாதிரி உள்ள மரம் மாதிரி இருக்குது. ஆனால் பச்சையாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பள்ளிவாசலுக்கு வெளியில் இந்த மாதிரி மணல் சேர்ந்துருக்கு. உள் பக்கம் போவோமா? அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வாவ், மஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத். அல்ஹம்துலில்லாஹ். பார்த்தீங்களா, அருமையாக இருக்குங்க பள்ளிவாசல், அருமையாக இருக்குது. இங்கேயே நீங்கள் தொழுகிற டைம் வந்துருச்சுன்னா, நீங்கள் உழுவோடு இருந்தீங்கன்னா அழகாக இங்கே விருப்பம் எடுத்து வந்தீங்கன்னா அழகாக போட்டு நீங்கள் தொழுதுலாம். இங்கே மணல் உள்ளார சேரவே இல்லைங்க, மணல் வெளியில் அவ்வளோ இருக்குது. இங்கே க்ளீன் பண்ணுறாங்களா இல்லை பை நேச்சர் இங்கே மணல் சேரலையா அப்படின்னு தெரியல. பாருங்கள், ஒரு முசல்லா ஒன்று கிடக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மணல் இருக்குது கீழே, லைட்டான ஒரு தூசு இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் வெளியில் உள்ள மணலை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒன்றுமே இல்லைங்க. முசல்லாவை எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக போட்டு தொழுதுட்டு வேணும்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒழுவு எடுத்துகிட்டு வரலன்னா இங்கே டைமும் கூட பண்ணிக்கலாம். டெசர்ட் மணல் தான் இருக்குல்ல. சரியா? சுத்தமான மணலை பார்த்து. பள்ளிவாசல் ரொம்ப நல்லா இருக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ். வந்தோடனே ஒரு நிம்மதி ஆகிடுச்சு எனக்கு. இறைவன் மிகப்பெரியவன், புகழ் அனைத்தும் இறைவனுக்கு. சரியா? பள்ளிவாசல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட். ஒரு அற்புதமான ஒரு சாட்டர்டே மார்னிங்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணதில், அதுவும் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இங்கேருந்து இந்த அதர் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து பார்த்த இடங்கள் தான் அந்த மாதிரியான வீடுகள். இந்த கோஸ்ட் வீடு உள்ளார பாருங்கள், மணல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்த இடங்கள் தான் அதெல்லாம். சரியா? எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து செக்யூரிட்டி பிளேஸு. நான் ரொம்ப ஜூம் பண்ணுறேன் இதில் ஃபோனில். இது வாசலில் நின்று பேசினா பக்கத்தில் செக்யூரிட்டி பிளேஸ் இருக்குங்க தான் அவர் உட்காந்துருக்காரு, பாகிஸ்தான் சகோதரர். அவர்கிட்ட போகிறப்ப பேச்சு கொடுப்போம். ஆக்சுவலாக சும்மா விஷயங்களை விசாரிப்போம், அதையும் நான் கேப்சர் பண்ணுறேன். பார்ப்போம் வாங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதையும் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். வீடியோ பிடிச்சிருந்துன்னா கிவ் அ தம்ஸ் அப், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணால் லிங்கை கொடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான அற்புதமான ஒரு எக்ஸலண்ட் கண்டென்ட்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். Thank you guys. Have a fantastic day ahead. Take care. Peace guys. Okay guys, bye bye Ghost Village. Bye bye Ghost. If at all there was Ghost, bye bye to you guys as well. யாரையும் பார்க்கல நான் கோஸ்ட்டை, அவ்வளோதாங்க. இதுதான் கோஸ்ட் வில்லேஜ். பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வாங்க, ஒரு நல்ல ஒரு டேயாக இருக்கும். நான் தனியாக வந்தேன், லோன்லியாக. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராச்சும் கூட இருந்தால் அழைச்சிட்டு கூட வரலாம். நல்லாவே இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா? ஓகே கைஸ். என்ன ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குங்க, பேய் இருக்கிற டென்ட்டாக. நல்லா சாலிடாக கட்டி வச்சுருக்காங்க. இல்லையே, இது கான்க்ரீட் டென்ட்டாக என்னன்னு தெரியல. பாருங்க, நல்லா இருக்குது. மேபி செக்யூரிட்டி படுத்துருப்பாரா நைட்டு என்னன்னு தெரியல. ஓகே வாங்க.
अस्सलाम वालेकुम भाईजान, क्या हाल है जी? ठीक है अल्हम्दुलिल्लाह। आपका नाम क्या है जी? इब्रार अहमद। कितना साल इधर काम कर रहे हैं जी? मैं तो इमारत में 6 साल हो गए, लेकिन यहाँ पर तकरीबन 1 साल से हूँ। 1 साल। हाँ, ये सनलाइट इधर आएगा, हम इधर इस तरफ आएगा तो अच्छा। हाँ, इधर 6 साल। आप क्या बोला? 6 साल 6 साल मेरा इमारत में, बट इधर 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 1 साल हुआ। 1 साल हुआ। कैसे चल रहा है इधर काम? अल्हम्दुलिल्लाह। इधर वो 24/7 इधर रहते हैं और सिर्फ डे टाइम रहते हैं? शाम तक रहते हैं। शाम तक रहते हैं। हाँ, वो दूसरा सिक्योरिटी शाम का बाद में आता है? और नहीं, हाँ बस मेरा जो है ना, मैं सुबह आता हूँ, हाँ 5:30-6 बजे आता हूँ 5:30 या 6। ओके जी। 12:30 बजे फिर चले जाता हूँ, 12:30 बजे दूसरा आ जाता है, दूसरा। ओके, फिर वो शाम तक होता है। शाम तक उधर बैठता जी, है। शाम के बाद कोई नहीं होता। हाँ ओके। इधर वो इन जनरल वो टूरिस्ट का वो कितना लोग आता है? ओके, वो वीकडे में ज़्यादा आता है और वीकेंड में आता हाँ, है? वीकेंड में इस तरह ज़्यादा आता है, जुम्मा, हफ्ता, इतवार इसमें आते हैं। हाँ हाँ, वीकेंड में ज़्यादा आता है वीकेंड एक्चुअली। में। लेकिन डेली में जो है ना, मंडे ट्यूसडे में इसमें वीकेंड इतना ज़्यादा नहीं आता है ना, नहीं, क्यों? वो वीकडे है ना, असर के टाइम में आते हैं। वो असर के टाइम जी। शायद वो गर्मी होती है ना, इसके लिए इस वजह से असर पड़ता है। विंटर टाइम पे इधर ज़्यादा हाँ, लोग आते हैं ना। winter में ज़्यादा आते या सही बात है, सही बात है। ओके, और फैमिली सब लोग ठीक है ना मुल्क में? हैं। शुक्र। अल्हम्दुलिल्लाह। इधर पूरा गुम हुआ, ज़बरदस्त है एक्चुअली। अच्छा, गुम लेकिन इधर गोस्ट का कुछ फीलिंग है? इधर आप इधर रहते हैं ना, डे टाइम रहते हैं, ऐसा कुछ है? हाँ, नहीं, अभी हमने तो कभी नहीं देखा, हाँ, ऐसा हाँ। कोई वो नहीं हुआ। जी, जी, जी। लेकिन ये है कि यहाँ के जो रहायशी है वो यही बोलते हैं कि जी जी जी, हम ये जगह जो है ना, खाली भी रमल की वजह से। रमल के जैसे, सही बात है। हाँ, क्योंकि ये शायद दरमियान में है ना, हाँ हाँ, और ये तो अभी बने हुए हैं ये सारे, तो ये हवा जिधर से भी चलती थी तो वो घरों में लाजम दाखिल होता सही बात है। था। इवन फिर ये छोड़ के चले गए, तो ये भी तकरीबन कोई 20-22 साल से ये खाली पड़ा हुआ है। ओके ओके, सही बात है। जी, हाँ, तो जब खाली होगा तो लाजम वो फिर ये हवा का वो आवाज़ आता है ना, जी, ये भी हवा- गोश्त का जैसा है। ना, लेकिन अभी हवा चल रही है ना, जी जी जी, रमल थोड़ा रमल इधर निकल जाता है ना, आहिस्ता फिर ऐसा सफ़र आता है। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह। वो कॉल आता है। ओके, शुक्रिया जी, थैंक यू, इंशाल्लाह, थैंक यू, अस्सलाम वालेकुम। Okay guys, hope you like this video. Just I had a word with security guard, and he's a kind person. He was explaining that he has been here for 1 year. He's been here in UAE for 6 years, but 1 year he's here. I was asking him whether he stays here 24/7, so that he would feel ghostly feeling in the night. But he said that no, in the daytime he stay here from 5:30 to 12. From 2 to rest of the evening up to 5:30 or 6, there is someone else will come. But during night, no one will hear. I was just asking him whether he feel any ghostly feeling here. There is no such things. He was just smiling. He's a good guy. Good to have a word with him just to get some insights. I was asking him whether tourists influx, the number of tourists coming here is very high during the weekends or weekdays. He said that during the winter time there is a lot of influx, a lot of people coming. In the weekends people are coming. During the weekdays or even in the weekends during the daytime where the summer hot heat is there, the people will not be coming. But of course the people are coming whenever the temperature is low. Okay guys, hey, bye to Ghost Village. Yeah, thank you Ghost Village. Yeah, my aspiration to come here got fulfilled, and let's bid goodbye to Ghost Village. Let's come in another time with some friends and others. Let's see. Okay guys, thank you. Yes, அப்படியே வெளியில் போயிட்டுருக்கேங்க, கோஸ்ட் வில்லேஜ் விட்டு வெளியில் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, கோஸ்ட் வில்லேஜ் விட்டு வெளியில் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் செக்யூரிட்டி கார்டு இருக்கிற ஏரியா, ஆஃபீஸு. செக்யூரிட்டி சகோதரரை பார்த்து பேசிகிட்டு இருந்தா என்ன சொன்னாருன்னா, கோஸ்ட்டு அவர் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாருன்னு கேட்டேன். ஒருவேளை நாள் ஃபுல்லாக இருப்பாரோ, நைட்டும் இருப்பாரோ, நைட்டு கோஸ்ட்டு பார்ப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்களாங்க, காலையில் 5:30 to 12 இருப்பாராம். அதுக்கப்புறம் 2 to 6 வேறு ஒருத்தவங்க ஷிஃப்ட்டுக்கு வருவாங்களாம். வந்துட்டு நைட்டு யாரும் இருக்க மாட்டாங்களாம். காலை இடத்துல கோஸ்ட்லாம் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இங்கே ஒரு 6 வருஷமாக இருக்காராம் யூஏயில், இந்த வேலையில் இந்த லொக்கேஷனில் 1 வருஷமாக இருக்காராம். டூரிஸ்ட்டு உங்களோட வரத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நல்லா மக்கள் வீக்கெண்டில் இல்லை ஈவினிங் டயத்தில் வருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலாக. ஓகே கைஸ், நல்லா சூப்பராக ரவுண்ட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் போயாவது பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். சரியா, போய் இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வாக்கு. இந்த பேக் சைடு அவங்க பாருங்கள், யார் எங்கே பார்க் பண்ணியிருக்கோன்னா
அது தெரியுது பாருங்க. சரியா, பக்கத்தில் தான். ஓகேங்களா, பெருசாக ஒன்றும் தூரம்லாம் கிடையாது. அதனால் அப்படி போவோம். ஒரு 1 hour 2 hours நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணாங்க. கரெக்டான டைம் பார்த்து டெம்பரேச்சர் பார்த்து வாங்க. ஆக்சுவலாக லொக்கேஷனையும் பார்த்து வாங்க. நான் அதை கொடுக்குறேன். யூ வில் என்ஜாய். தேங்க்யூ கைஸ்.